Yes, good morning. குட் மார்னிங்க. Good morning, டா. வாய்ஸ் ஆடிபிள் தானே? ஆடிபிள். ஓகே. நேத்து வந்து இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? பிலிப் சிட்னியோட பயோகிராஃபர், அவரோட ஒர்க், அவரோட சானட் கலெக்ஷன் என்ன, அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கீட்ஸோட நிக்குது. ஸோ கீட்ஸ்ல இருந்து ஐ டிட்ன்ட் கம்ப்ளீட். ஸோ கீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1795ல born ஆகி 1821ல டிமைஸ் ஆயிருப்பாரு. ஓகேவா? சீக்கிரமே இறந்துருவாரு சின்ன வயசுலயே. அவரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொன்னா அப்போத்கெரி. அப்போத்கெரி அப்படின்னா மெடிசன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. அவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னா ஆண்ட்ரியூ மோஷன். கீட்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு, இறந்ததுக்கு அப்புறம் இதுதான் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு எபிடாஃப் கொடுத்திருப்பாரு. ஹியர் லைஸ் ஒன்ஸ் ஹூஸ் நேம் விட் இன் வாட்டர் அப்படின்றது தான் எபிடாஃப். ஸோ இது லைன் கொடுத்து இது யாரோட எபிடாஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கீட்ஸோட. எபிடாஃப் அப்படின்னா எதுல எழுதுறது? டோம்பு. டூம் ஸ்டோன்ல எழுதுறது தான். ஓகேவா? டூம் ஸ்டோன்ல எழுதுறது தான் நம்ம எபிடாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டேர்ம் அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. கீட்ஸோட டேர்ம் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி. நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு டவுட்ஃபுல்லாவே பாக்குறது, ஒரு டவுட்டாவே இருந்துட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சொன்னாலும், ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்க போறதா இருந்தாலும், ஏதோ ஒரு மீனிங்கை நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒரு டவுட்ஃபுல் சீக்கிங்காவே இருக்கும். அதுதான் வந்து நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லி கீட்ஸ் வந்து அதை காயின் பண்ணியிருப்பாரு. அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் எழுத ஸ்டார்ட் பண்ண ஒர்க் என்னது அப்படின்னா சாலிட்யூட் அப்படின்ற ஒர்க் தான் அவர் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மன்ஸ் ஹோமர். இது நிறைய தடவை நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹோமரோட ஒர்க்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அதுதான் ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மன்ஸ் ஹோமர் அப்படின்னு சொல்லி 1816ல இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அப்புறம் போம்ஸ்னு ஒன்று எழுதிருப்பாரு. அது 1817ல தட் இஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி. யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா லே ஹண்ட்டுக்காக அவர் டெடிகேட் பண்ணிருப்பாரு. அப்புறம் எண்டிமியோன். எண்டிமியோன் நம்ம ஆல்ரெடி நெட் எக்ஸாம்ல பார்த்தோம். எண்டிமியோட இயர் என்னன்றது முக்கியம். 1818. இதே 1818ல இருந்து மேரி ஷெல்லியோட எந்த ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும்? பிராங்கன்ஸ்டீன். அதோட சப்டைட்டில் மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? மில்டனோட பாரடைஸ் பாரடைஸ் லாஸ்ட். புக் நம்பர் 10. புக் நம்பர் 10. ஓகேவா? ஸோ எண்டிமியான் வந்து 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தாமஸ் சாட்டர்டனுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. தாமஸ் சாட்டர்டன் யாரு அப்படின்னா ஏர்லி ரொமான்டிக் ரைட்டர்ஸ் இல்ல லேட் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனா இருந்த ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 17 வயசுல அவர் வந்து இறந்து போயிருவாரு. எதனால அப்படின்னா வறுமையால அவர் வந்து இறந்து போயிருவாரு. ஓகேவா? ஸோ அவரை நினைவுபடுத்துற மாதிரி தான் அந்த எண்டிமியான அவருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு. தாமஸ் சாட்டர்டன் உயிரோட இருக்கிற ரைட்டர் கிடையாது, இறந்துட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக வேர்ட்ஸ் வித் ஒரு ஒர்க் வந்து இவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுலதான் வந்து கீட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த எண்டுமியான் அப்படின்ற ஒர்க் அவருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு தாமஸ் சாட்டர்டனுக்கு. சோ இந்த எண்டுமியான் அப்படின்ற ஒர்க் எதோட பிகின் ஆகும் அப்படின்னா திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். இது நெட் கொஸ்டின். இந்த லைன் கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்பாங்க. திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படின்றது கீட்ஸோட லைன் எதுல வரும் அப்படின்னா எண்டுமியான்ல வரும். ஓகேவா? அப்புறம் அவரோட ஒர்க் வந்து இசபெல்லா. இசபெல்லா 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒரு சப்டைட்டில் என்ன அப்படின்னா பாட் ஆஃப் பேசில் அப்படின்றது ஒரு சப்டைட்டில். அப்புறம் லாமியா. லாமியாவும் 1819ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இது தாமஸ் பர்ட்டனோட ராபர்ட் பர்ட்டனோட அனாட்டமி ஆஃப் மெலன்கலில இருந்து எடுத்திருப்பாங்க. அனாட்டமி ஆஃப் மெலன்கலி அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி அனாட்டமி நிறைய பார்த்திருப்போம். அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் யாரோடது ஞாபகம் இருக்கா? அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஹெச்ஜி வெல்ஸ் அதான். கரெக்டா, ஹெச்ஜி வெல்ஸ். ஓகேவா? அனாட்டமி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் யாரோடது அப்படின்னு சொன்னா ஹெச்ஜி வெல்ஸோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதே மாதிரிதான் ராபர்ட் பர்ட்டனோடது அனாட்டமி ஆஃப் மெலன்கலி. இது டிசம்பர் 2024 கொஸ்டின்ல வந்து இதை இயர் கேட்டிருந்தாங்க. 1621 இதோட இயர் வந்து. ஓகேவா? அனாட்டமி ஆஃப் மெலன்கலியோட இயர் என்ன அப்படின்னா 1621. ஓகே. அப்புறம் ஆனஸ் மெரபலஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அது 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1819. ஓகேவா? அவர் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார். பட் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. எதுக்குன்னா அவருக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். ஃபேனி பிரெயின் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு லவ் பண்ணிட்டு இருப்பார். பட் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. ஓகே. தென் அவரோட கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னா கீட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். அவர் இறந்து போனதுக்கு ரீசன் இந்த மாதிரி கிரிட்டிசிசம் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஓகே. எது உண்மையான ரீசன் அப்படின்னு தெரியாது. அவர் ஏன் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரியாது. பட் ஸ்டில் அவருடைய எல்லாருமே அவர் பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு ரைட்டிங்க. அதனால அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இங்க 1818ல கீட்ஸ் வந்து எதுல அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா குவார்டர்லி ரிவ்யூல என்னென்ன அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னா காக்கனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிருப்பாங்க. இந்த காக்கனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ற மெம்பர்ஸ்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா கீட்ஸ், வில்லியம் ஹாஸ்லெட், லே ஹண்ட். ஓகே, இவங்க 3 பேரு.
யாரெல்லாம் எப்படி நம்ம லேக் போயிடுச்சுன்னா யாரெல்லாம் உள்ள இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி காக்கனி ஸ்கூல் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இருக்கான்னு தெரியணும். வில்லியம் ஹாஸ்லிட், லே ஹண்ட், கீட்ஸ் இவங்க 3 பேருமே காக்கனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுல அப்படின்னா குவார்டர்லி ரிவ்யூல. யார் திட்டியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் வில்சன் குரோக்கரும் வில்லியம் கிஃபோர்ட் அப்படின்ற ஒரு பர்சன் திட்டியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் திட்டியிருப்பாங்க. ஓகேவா? குவார்டர்லி ரிவ்யூல. இந்த ஜான் வில்சன் குரோக்கர் ஆல்ரெடி நம்ம எங்க பார்த்தோம்? குவார்டர்லி ரிவ்யூல திட்டியிருப்பாருன்னு பார்த்தோம்ல. நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? கால்ரிட்ஜ திட்டிருப்பாரா? ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்தோம் தெரியுமா? பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரான்சிஸ் ஜெஃப்ரி வந்து லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி எடின்பர்க் ரிவ்யூல திட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது யார திட்டினாங்கன்னு நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். யாரையோ திட்டியிருப்பாங்க. ஆனா ஜான் வில்சன் ப்ரோக்கர் தான் திட்டியிருப்பாரு. குவார்டர்லி ரிவ்யூல திட்டியிருப்பாரு. பட் யாரோட வொர்க் அப்படின்றது எனக்கு ரிமெம்பர் ஆக மாட்டேங்குது. நீங்க எதுலயாவது எழுதி வச்சிருப்பீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சு. டெனிசன். டெனிசன் 9 வருஷம் எழுதாம போயிருப்பாரு தெரியுமா? அவரோட போம்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷனுக்கு. அதுல இவரு தான் திட்டியிருப்பாரு. ரிமெம்பர்? எஸ் மேம். கால்ரிட்ஜ் கிடையாது. டெனிசன். நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ரைட்டர் திட்டியிருப்பாரு. டெனிசன். ஓகேவா? டெனிசன வந்து தான் திட்டியிருப்பாரு குவார்டர்லி ரிவ்யூல. யார் திட்டியிருப்பாங்க? ஜான் வில்சன் ப்ரோக்கர் தான் திட்டியிருப்பாரு. அதே ஜான் வில்சன் ப்ரோக்கர் தான். அதே குவார்டர்லி ரிவ்யூ தான். பட் யார் திட்டு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா, வில்லியம் ஹாஸ்லிட், லே ஹண்ட், கீட்ஸ் எல்லாரையும் சேர்த்து காக்கனி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது 1880ல பப்ளிஷ் ஆன எண்டுமியானையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது எதுல அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிளாக்வுட் மேகசின். இவ்வளவு நேரம் பிளாக்வுட் மேகசின் பத்தி படிக்கவே இல்ல. எண்டுமியான் படிச்சோம். அப்புறம் குவார்டர்லி ரிவ்யூ படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக்வுட் மேகசின் பார்க்கிறோம். பிளாக்வுட் மேகசின்ல கீட்ஸோட எண்டுமியான வந்து ஜான் கிப்சன் லாக்ஹார்ட் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வேற ஆளு. ஜான் கிப்சன் லாக்ஹார்ட் அப்படின்ற பர்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதனால அவர் இறந்து போயிருவாரு. பைரனுக்கும் கீட்ஸ்க்கும் பெருசா ஒண்ணும் ஆகாது. அப்போ பைரன் வந்து என்ன என்ன மீன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வெரி ஃபயரி பார்ட்டிகல்ஸ் ஸ்னஃப்ட் அவுட் பை அன் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லைனை வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. வெரி ஃபயரி பார்ட்டிகல் அப்படின்னா ஒரு நல்லா இருக்கிற பார்ட்டிகல். வெறுமனே ஒரே ஒரு ஆர்டிகல் உன்னை பத்தி வெளியில வந்ததுக்கா நீ வந்து இப்படி காணாம போயிட்ட, இப்படி இறந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி வெரி ஃபயரி பார்ட்டிகல்ஸ் ஸ்னஃப்ட் அவுட் பை அன் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி பிளாக்வுட் மேகசின்ல ஒரு ஃப்ரேஸ் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. என்ன சொல்ல வராருன்னு புரியுதா பைரன் வந்து? புரியுதா? புரியுதுங்க. புரியுது. அந்த லைன பாத்துக்கோங்க. யார் யார திட்டுனான்னு தெரியணும். பைரன் வந்து கீட்ஸ் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் கீட்ஸோட ஓட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, த ஈவ் ஆஃப் செயின்ட் ஆன்ஸ். ஈவ் ஆஃப் செயின்ட் ஆன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க். நெறைய இடத்துல இது வந்து கேட்டிருக்காங்க. த ஈவ் ஆஃப் செயின்ட் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஓட்ஸ். அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன் இண்டோலன்ஸ்ன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஆன் த கிரீஷியன் ஏர்னர், டூ சைக், டூ நைட்டிங்கேல், டூ மெலன்கலி, டூ ஆட்டம். இது எல்லாமே அவரோட ஓட் கலெக்ஷன். இந்த மொத்த ஓடுமே ஒரே வருஷம் தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். 1820. ஓகே 1820 தான் இந்த மொத்த ஓட் கலெக்ஷன் பப்ளிஷ் ஆயிருக்கு. அவரோட ஓட்ஸ் அப்படின்னாலே ஆன் இண்டோலன்ஸ், ஆன் த கிரீஷியன் ஏர்னர், டூ சைக், டூ நைட்டிங்கேல், டூ மெலன்கலி, டூ ஆட்டம். இது எல்லாமே அவரோடது. இதுக்கு கீழ நான் இன் பிட்வீன்ல குடுத்திருக்கிறது எல்லாமே அதுல வர முக்கியமான லைன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஓட் ஆன் த கிரீஷியன் ஏர்னர் எடுத்துட்டோம்னா, குவைட் அன்ராவிஷ்ட் பிரைட் அப்படின்னு சொல்லியிருப்பா. பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. ஹியர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹியர்ட் ஆர் ஸ்வீட்டர் அப்படின்ற அந்த லைன்ஸ் எல்லாமே இதுக்கு கீழ தான் வரும். ஓகேவா? தென் அவரோட பேலட்னா லா பெல்லி டாம்சி மர்சி அப்படின்னு சொல்லி 12 ஸ்டான்சாஸ்ல அவர் எழுதியிருப்பாரு. அப்ப த ஃபால் ஆஃப் ஹைப்பரியான் அதோட சப்டைட்டில் என்ன ட்ரீம் விஷன் அப்படின்றது. அது வந்து ஒரு அன்பினிஷ்ட் எபிக். தென் இவரோட டேர்ம் தான் ஹெலனிசம் அண்ட் ஹெப்ராயிசம் அப்படின்றது கீட்ஸோட டேர்ம். கிளியரா? கீட்ஸ் இருக்கிறதுலே கம்பேரிங் டு அதர் ஆத்தர்ஸ் கீட்ஸும் சதையும் தான் கம்மியா எழுதியிருப்பாங்க. வேர்ட்ஸ்வொர்த்தும் நிறைய தான் எழுதியிருப்பாரு. கால்ரிட்ஜும் நிறைய தான் எழுதியிருப்பாரு. அதை விட அதிகமா பைரனும் இன்னொருத்தர் யார் இருக்கா? ஷெல்லியும் பைரனும் அவ்வளவு எழுதியிருப்பாங்க. இருக்கிறதுலே கம்மியா எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னா கீட்ஸும் சதையும் மட்டும்தான். கிளியரா இது? இல்ல இருக்கா? ஓகே.
Which among the following novelists remarked that falsehood is so easy, truth is so difficult? Examine your words well, and you will find that even when you have no motive to be false, it is a very hard thing to say exact truth, even about your own immediate feelings. யார் இந்த லைன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜார்ஜ் இலியட். ஓகேவா? ஜார்ஜ் இலியட்டோட டெபியூ ஒர்க் என்ன? முன்னாடி படிச்சிருக்கோம். 1859ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரி, அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? ஜார்ஜ் இலியட்டோட ஒரிஜினல் நேம். மேரி ஆனியா? கரெக்ட். ஜார்ஜ் இலியட்டோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொன்னா மேரி ஆன் ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் என்ன பென் நேம் யூஸ் பண்ணிருப்பாரு? சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஒரு பென் நேம் யூஸ் பண்ணிருப்பாங்கடா. போஸ்ன்னு வச்சிருப்பாரு. போஸ் BOZ-ன்னு வச்சிருப்பாரு. சரி, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பென் நேம் என்ன அப்படின்னா போஸ் BOZ-ன்னு வச்சிருப்பாரு. ஜார்ஜ் இலியட்டோடது மேரி ஆன் ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா 2. எக்ஸ்பிளனேஷன் இந்த லைன்ஸ் வந்து எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் இலியட்டோட ஆடம் பீட். அதுதான் அவரோட டெபியூ இருக்கும். 1859ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜார்ஜ் இலியட்ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஏன்னா ஷீ இஸ் a ஃபீமேல் ரைட்டர். எப்படி ஜேன் ஆஸ்டன், பிராண்டே சிஸ்டர்ஸ், இவங்க வர்ஜினியா வூல்ஃப் இவங்கலாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம், அதே மாதிரி ஜார்ஜ் இலியட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜார்ஜ் இலியட் எங்க பார்ன் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொன்னா வார்விக்ஷயர், இங்கிலாந்து தான் பார்ன் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா மேரி ஆன் ஈவன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அவங்க யாரை மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் ஹென்ரி லீவிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான் அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவரோட chronology அப்படின்னு பார்த்தா ஆடம் பீடு, த மில் ஆன் த ஃபிளாஸ், சைலஸ் மார்னர், ரோமெலோ, ஃபெலிக்ஸ் ஹார்ட் த ரேடிகல், மிடில் மார்ச், டேனியல் லெரோண்டா. இந்த chronology வந்து குழப்பி கொடுத்து இதுல கேட்டிருந்தாங்க. டிசம்பர் 2024 கொஸ்டின்ல chronologyல அரேஞ்ச் பண்ண சொல்லி. ஜார்ஜ் எலியட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். சோ பி தரோ வித் ஜார்ஜ் எலியட். ஆடம் பீடு, மில் ஆன் த ஃபிளாஸ், சைலஸ் மார்னர், ரோமெலோ, ஃபெலிக்ஸ் ஹால்ட், மிடில் மார்ச், டேனியல் லெரோண்டா. இதுக்கு ஆல்ரெடி படிச்சோம். ஆடம் பீன்னு ஒருத்தர் தான் வந்து மில்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மில்லோட நேம் கூட டெக்லாட் மில் அப்படின்னு ஒரு மில் நேம் வரும். ஆடம் பீடு அப்புறம் மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அங்க இருக்கிற சைலஸ் மார்னரும் ரோமெலா அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ நடந்து போனாங்க. ஃபெலிக்ஸ் ஹால்ட், ராடிக்கல், அப்புறம் மிடில் மார்ச், டேனியல் லெரோண்டா அப்படின்னு சொல்லி படிச்சோம். டேனியல் லெரோண்டா அவரோட கடைசி ஒர்க்ன்றது தரவாருங்க. பிகாஸ் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது மிடில் மார்ச்சும் டேனியல் லெரோண்டாவும் லைட்டா குழப்புது. டிடி தான் லாஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் பீடி, லாஸ்ட் ஒன் வந்து டேனியல் லெரோண்டா. ஜார்ஜ் எலியட்டோட அவ்வளோ ஒர்க்ஸுமே தரவா தான் இருக்கணும். 1859, 1860, 1861, 1862 எல்லாமே தொடர்ந்து தான் வரும். ஃபெலிக்ஸ் ஹார்ட் த ரேடிக்கல் மட்டும் 1866, அப்புறம் மிடில் மார்ச் வந்து 1872, டேனியல் லெரோண்டா வந்து 1876. இது ஆல்ரெடி நம்ம தரவா படிச்சிருக்கோம். நீங்க சொல்லியும் என்கிட்ட காமிச்சிருக்கீங்க. டஸ்டப் பண்ணுங்க, ஞாபகம் இருக்கும். சரியா? அப்புறம் தாமஸ் கார்ல். தாமஸ் கார்ல் அப்படின்னாலே இவர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுவார்ல, வாட் இஸ் தட்? ஞாபகம் இருக்கா? ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, தாமஸ் கார்ல். தாமஸ் கார்ல் அப்படின்னாலே அவரோட கீ டேர்ம் அப்படின்னு பார்த்தா சார்ட்டிசம் இல்ல ஒர்க்கிங் கிளாஸ் ஆஃப் இங்கிலாந்து. இதா இருக்கு பாருங்க, இதான் இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து. ஓகே, கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் வருது. ஓகேவா? சார்ட்டிசம் அப்படின்றது ஒரு மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் அந்த ஸ்பேஸ் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து சார்ட்டிசம். அது மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன வருஷமும் 1839 தான். இவர் அந்த ஒர்க்கையும் 1839ல தான் பப்ளிஷும் பண்ணிருப்பாரு. இதுல தான் ஒரு ஃப்ரேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு, கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற அந்த ஃப்ரேஸா அதை தான் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. இது வெறுமனையா கொடுத்து கூட இது யாரோடதுன்னு கேட்பாங்க. கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற ஃப்ரேஸ் யாரோடதுன்னு கேட்டா யூ ஷுட் நோ அது வந்து தாமஸ் கார்லேயோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாமஸ் கார்லே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஆஃப் ஃப்ரெட்ரிக் ஷிங்லர்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1825ல. அப்புறம் சார்ட்டஸ் ரீசார்ட்டஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1833ல. இதோட லாத்தின் டைட்டிலுக்கு என்ன அர்த்தம்னா டெய்லர் ரீபேட்ச்ட் அப்படின்னு தான் இதோட இது. ஓகேவா? அது வந்து லாத்தின் டைட்டில். இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா டெய்லர் ரீபேட்ச்ட் அப்படின்றது தான் அதோட ஒரிஜினல். அப்புறம் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒர்க் எழுதிருப்பாரு 1837ல. அப்புறம் சார்ட்டிசம்ன்றது மூவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஸ்டார்ட் ஆனது 1839 தான். ஒரு ஒர்க் எழுதுனது 1839 தான். அப்புறம் ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1841ல. இதுக்கு கீழே 6 லெக்சர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அந்த 6 லெக்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஹீரோ ஆஸ் டிவினிட்டி, த ஹீரோ ஆஸ் ப்ராஃபட், த ஹீரோ ஆஸ் பாய், த ஹீரோ ஆஸ் பிரீஸ்ட், த ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ், த ஹீரோ ஆஸ் கிங். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டைட்டில் அவர் வச்சிருப்பாரு. அந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கு கீழேயும் ஒவ்வொருத்தரை பத்தி பேசியிருப்பாரு. டிவினிட்டி அப்படின்னா ஓடுன்னு ஒருத்தரை பத்தி பேசியிருப்பாரு. ப்ராஃபட் அப்படின்னா முகமதும் இஸ்லாம் பத்தி பேசியிருப்பாரு. போயட் அப்படின்னா டான்டேயும் ஷேக்ஸ்பியரும். பிரீஸ்ட் அப்படின்னா லூத்தரும் நாக்ஸும். மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஜான்சனை, அப்புறம் ரோசு, ராபர்ட் பர்ன்ஸ், இவங்க 3 பேர் பத்தி மேன் ஆஃப் லெட்டர்ஸ் கீழே பேசியிருப்பாரு. கிங்குக்கு கீழே கிராம்வெல்லையும் நெப்போலியனையும் பேசியிருப்பாரு. இது எல்லாமே இதுக்கு கீழே இந்தந்த டைட்டில் கீழே அவர் யார் யார் பத்தி பேசினாரு அப்படின்றத நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். அதுதான் அந்த
6 லெக்சர்ஸ் ஆன் ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப். இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? அப்புறம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் 1843, கிராம்வெல் லெட்டர் வந்து 1845, லேட்டர் டே பேம்ப்ளெட்ஸ். லேட்டர் டே பிளாம்ஸ்னா என்ன, யார் வருவா? லேட்டர் டே பிளாம்ஸ், பிஎஸ்ஏ எல்எம்எஸ். சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார்ல ஒருத்தர். லேட்டர் டே இஸ்லாம்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்கல்ல. 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல வாங்கியிருப்பாரு. ஹூ இஸ் தட்? இந்தியன் ரைட்டர். லேட்டர் டே இஸ்லாம்ஸ்ன்னு யார் எழுதியிருப்பான்னு கேட்டேன். சாகித்ய அகாடமி அவார்டுன்னு சொல்லிட்டேன். புக் எடுத்து திருப்பி பார்க்க முடியாதா? காலையில எந்திரிச்சதுனால அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்களா? உங்களோட ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருக்கு? அவ கேள்வி கேட்கிறா, கொஸ்டின் பதில் சொன்னா சொல்லுவோம். இல்ல யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இல்லன்னா அப்படியே கிளாஸ் இப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். எனக்கு வேற வேலை இருக்கு. அவங்க கேட்கறாங்க. அந்த ஆன்ஸர நம்ம சொல்லணுன்ற ஒரு ஆர்வமும் கிடையாது. புக்ஸ் எல்லார் கையிலயும் இருக்கு. ஜஸ்ட் டேக் யுவர் புக்ஸ் அண்ட் டெல் மீ தி ஆன்சர். Nizam Ezekiel. நிஜம் எசேக்கியல். இது முதல்லயே புக் எடுத்து பார்க்க சொல்ல வேண்டியது தானே. ரிமைனிங் பீப்பிள்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியவே இல்ல. தயவு செஞ்சு இந்த ஆட்டிட்யூடையும் டிசிப்ளினையும் முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் மண்டையில ஏறும். லேட்டர் டே இஸ்லாம்ஸ்ன்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நிஜம் எசேக்கியல் தான். அந்த சாகித்ய அகாடமி நேத்து நைட் வரைக்கும் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினத மாங்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். திருப்பி காலையில எழுந்துச்சு அது என்னன்னு சொல்லி கேட்டா தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அந்த ஃபியரே இல்ல. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் வைக்கிறோன்ற ஃபியரே இல்ல. இருந்திருந்தா 8 ஹார்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க உட்காந்து. தாமஸ் கார்ல் பார்த்துட்டு இருக்கோம். தாமஸ் கார்ல் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரோட அவ்வளவு ஒர்க்ஸ்மே தெரியணும். எப்படி நான் ஜார்ஜ் எலியட் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேனோ அதே மாதிரி தாமஸ் கார்லும் இம்பார்ட்டன்ட். தாமஸ் கார்ல்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்தர் பத்தி பேசியிருப்பார். லைட் ஆஃப் ஃப்ரெட்ரிக் ஷில்லர், அப்புறம் சார்ட்டர்ஸ் இட்டாஸ்டர்ஸ், அப்புறம் பிரெஞ்ச் ரெவல்யூஷன், சார்ட்டிசம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. 1839ல ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப் கீழ எல்லா ஹீரோஸையும் பத்தி பேசியிருப்பாரு. அப்புறம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் வந்து 1843. கிராம்வெல் அவருக்கு ஆல்ரெடி பிடிக்கும். அதனால கிராம்வெல் லெட்டர்ஸ் எழுதியிருப்பார். லேட்டர் டே பேம்ப்ளெட்ஸ்னு எழுதியிருப்பார். லேட்டர் டே ஸ்லாம்ஸ்னு கேட்டதா நெசுமெசிக்கல். அப்புறம் லாஸ்ட் ஒர்க் வந்து ஷூட்டிங் நைஜீரியா. ஷூட்டிங் நைஜீரியால எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கிரேட் ரிஃபார்ம் ஆக்ட் 1867. ரிஃபார்ம் ஆக்ட் வந்து 3 தடவை நடந்திருக்கும். அதுல ஒரு ஆக்ட பத்தி தான் 1867ல ஷூட்டிங் நைஜீரியா அப்படின்ற டைட்டில் கீழ யார் பேசிருக்கா? யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம்? இந்த ஒர்க்ஸ் எல்லாம் யாரோடது? சார்ட்டிசம், ஆன் ஹீரோ அண்ட் ஹீரோ வர்ஷிப். தாமஸ் Carl. Carl. தாமஸ் காலோட ஒர்க்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? Which among the following critics stated that object of study is literary science is not the literature but literariness? Literariness அப்படின்ற டேர்ம் யாரோடது? தியரிஸ்க்கு கீழ படிச்சிருக்கோம். லிட்டரரினஸ் யாரோட டேர்ம்? Sasur. சசூரி ஆப்ஷன் இல்லையேடா. விக்டர் சால்ஸ்கி, ராமன் ஜாக்கப்சன், கிளான் புரூக்ஸ், ஆலன் டேட்டர். Roman Jacobson. ரோமன் ஜாக்கப்சன். யார் சொன்னா? Ma'am Nanda. சக்தி. Sakti. சக்தி. இதுல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு அந்த கொஸ்டின் அட்டெண்ட் ஐ மீன் அந்த கிளாஸ் அட்டெண்டே பண்ணல.
லிட்டரேனஸ் அப்படின்ற டேர்ம் வந்து ரோமன் ஜேக்கப்சனோடது. ஓகேவா? ரோமன் ஜேக்கப்சன் அப்படின்னு பார்க்குறப்போ, அவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் மெம்பர் ஆஃப் மாஸ்கோ லிங்குஸ்டிக் சர்க்கிள். அதுல பொய்டிசிட்டி இஸ் லைக் ஆயில் இன் த குக்கிங் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. லாங்குவேஜ் இஸ் நாட் நார்மல் லாங்குவேஜ் கிடையாது. அது ஒரு லாங்குவேஜ் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட டேர்ம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லிட்டரேனஸ் அப்படின்றது ரோமன் ஜேக்கப்சனோட டேர்ம் அப்படின்னு பார்க்குறோம். அவரோட ரெண்டு ஒர்க்ஸ் தான் டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், டூ டைப்ஸ் ஆஃப் அபாசிக் டிஸ்டர்பன்சஸ். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். 1956ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ரோமன் ஜேக்கப்சனோட டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் அபாசிக் டிஸ்டர்பன்சஸ் 1956. இதுல என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா, மெட்டஃபர்னா என்ன, மெட்டானாமினா என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? மெட்டஃபர்னா என்னன்றது தெரியும். நம்ம ஹார்ட் வந்து கோல்டு கூட இல்ல லவ் வந்து ரோஸ் கூட கம்பேர் பண்றது மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெட்டானாமி அப்படின்றது ஒரு சொல்ல போற விஷயம் லைட்டா சிமிலரா இன்னொரு விஷயத்துக்கு கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து மெட்டானாமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூட் சப்போர்ட்டர்ஸ் வித் டீல் அப்படின்றது இந்த இடத்துல சூட்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் யாரெல்லாம் அந்த கோட் ஷூட் போட்டுட்டு வேற ஆஃபீஸ்ல இருந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காங்களோ அவங்க வந்து அந்த டீலுக்கு ஒத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த பர்சன்ஸ் ஒத்துக்க போறாங்க நான் சொல்லாம அவங்கள தொடுற இல்ல அவங்கள கனெக்ட் பண்ற ஒரு விஷயத்த நான் அதுல சொல்றேன் அப்படின்னா அது வந்து மெட்டானாமி அப்படின்னு சொல்றோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் இருக்கும். சரியா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் ஆல்ரெடி 20 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் கொடுத்திருக்கேன். வெறுமனே லைனை கொடுத்து கீழ என்னதுன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. கீழ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மெட்டாஃபர், மெட்டானாமி, பெர்சானிஃபிகேஷன், சிமிலின்னு நெறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு குடுத்து இது இந்த லைன்ல வந்து எது வந்திருக்குன்னு கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல டெஃபினட்டா 2 கொஸ்டின் இருக்கும். இல்ல மேட்ச் த ஃபாலோயிங்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு கேட்பாங்க. மெட்டானாமி அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல போற விஷயத்துக்கு சிமிலரா எது ஒத்து போதோ அத வந்து நம்ம மெட்டானாமி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மெம்பர்ஸ்ன்னு சொல்லாம அந்த சூட் போட்டு இருந்திருக்க பீப்பிள்ஸ் வந்து நம்ம டீலுக்கு வந்து ஒத்துக்க போறாங்க. the சூட் சப்போர்ட்ஸ் வித் தி டீல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இதுதான் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா ரோமன் ஜேக்கப்சன். ரோமன் ஜேக்கப்சன் அப்படின்னா லிட்டரரினஸ், டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் அபாசிக் டிஸ்டர்பன்சஸ் அவ்வளவுதான். அடுத்தது பிரேக் லிங்குஸ்டிக் சர்க்கிள். அது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா செக்கோஸ்லோவியால. அதுதான் விக்டர் சவால்ஸ்கி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது கீழ வர ப்ராமினன்ட் மெம்பர். விக்டர் சவால்ஸ்கி அப்படின்னா ஆர்டஸ் டெக்னிக்னு ஒரு ஒர்க் இருப்பாரு 1917ல. அது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆர்டஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. இவரோட டேர்ம் தான் என்னது அப்படின்னா ஒரஸ்ட்ரைன், டீஃபெமிலரைசேஷன், எஸ்ட்ரைன்மென்ட். இது மூணுமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. ஓகேவா? ஃபெமிலியரா இருக்கிற விஷயத்த டீஃபெமிலியரா ஆக்கி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போம் வந்து நான் ஸ்டாண்டர்டா எழுதணும்னு நினைக்கிறேன். ஒரு எஸ்ஸே வந்து நான் ஸ்டாண்டர்டா மாத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தெசாரஸ்ல போட்டு இல்ல கூகுள் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டாண்டர்டா மாத்திருவேன். எப்படி அது கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஃபெமிலியரா இருக்கிற ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன், டீஃபெமிலியர் பண்றேன். அப்ப வந்து அது டீஃபெமிலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். பிரெஞ்ச் டேர்ம்ல அது வந்து ஒரஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஆல்சோ கால்ட் எஸ்ட்ரேஞ்ச்மென்ட். இது மூணுமே ஒரே விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இவரை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி அப்படின்றது டி ஆட்டோமைசேஷன், ப்ரோஸ் அப்படின்றது ஆட்டோமைசேஷன். ஓகேவா? பொயட்ரி ஏன் டி ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் பொயட்ரி ரீட் பண்றேன் அப்படின்னா அவர் என்ன மீனிங்ல சொல்ல வராரு, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வராரு, இந்த ரோஸை எது கூட அவர் கம்பேர் பண்ணிருக்காரு, இந்த பிளாக் கேட்டை எது கூட அவர் கம்பேர் பண்ணிருக்காருன்றது எனக்கு ரீச் ஆகாது, வந்து லேட் ஆகும். அதனால அது வந்து டி ஆட்டோமைசேஷன். பிகாஸ் பொயட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இடத்துல பிளாக் கலர் கேட்னு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல அந்த இடத்துல ரோஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட பியூட்டியை வேற ஏதாவது மெட்டபரிக்கலா வேற எதுக்காவது கம்பேர் பண்ணியிருந்திருக்கலாம் அவர் வந்து. அப்போ எனக்கு அது ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அது வந்து டி ஆட்டோமைசேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரோஸ் அப்படி கிடையாது. வெறுமனே உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் அவர் எழுதியிருக்க போறாரு. நான் அந்த பேசேஜ் ரீட் பண்ணி வாட் இஸ் சம்மேஷன் நான் சம் அப் பண்ண போறேன். ப்ரோஸ் வந்து ஆட்டோமைசேஷன். அதனால தான் பொயட்ரி வந்து அவர் என்னன்னு சொல்றாரு, டி ஆட்டோமைசேஷன் சொல்றாரு. ப்ரோஸ் வந்து ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஆர்டிஸ்ட் டெக்னிக் தான் விக்டர் சவல்ஸ்கியோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஆன் பொயட்ரி அண்ட் நான்சென்ஸ் அப்படின்றது அவர் இன்னொரு ஒர்க் 1916ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளன் புரூக்ஸ். கிளன் புரூக்ஸ் அப்படின்றது மாடர்ன் பொயட்ரி அண்ட் ட்ரெடிஷன் ஒரு ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பா 1939ல. அவரோட இன்னொரு ஒர்க் அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ் ஆஃப் பாரடாக்ஸ். பாரடாக்ஸ்ன்ற கீ டேர்ம் கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்டாலும் அது யாரை குறிக்கும் அப்படின்னா கிளன் புரூக்ஸ் தான் குறிக்கும். பாரடாக்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு வேர்ட் அட்டன் பண்றேன், ஒரு ஃப்ரேஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரேஸ நீங்க பார்த்து மீனிங் கிராப் பண்ணும்போது, இந்த ஃப்ரேஸ்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சும்மா தானே சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா அதோட டீப் பிலாசபிக்கல் தாட் வந்து இருக்கும். அத ஒழுங்கா டிக் பண்ணி அது அர்த்தத்த ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளோ, இல்ல ஏதாவது ஒரு ரைட்டர் சொன்னத ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த லைன்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவ்ளோ ஹார்டா ஹிட் ஆகுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணும். பட் உள்ள தோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதோட பிலாசபிக்கல் தாட்ன்றது ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கும் அப்படின்றத நம்ம பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதான் லாங்குவேஜ் ஆஃப் பாரடாக்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்து வெல் ராட் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொயட்ரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வெல் ராட் ஏர்ன் அப்படின்னா அந்த ஜாடி தான் சொல்லுவாங்க. அப்ப ஜாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனால ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொயட்ரி அப்படின்றது அதோட சப்டைட்டில் 1947ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதோட டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜான் டன்னோட த கேனனைசேஷன் அப்படின்றதுல இருந்து எடுத்திருப்பாங்க. இதுல ஒரு எஸ்ஸே வரும். சில்வியன் ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஸே வரும். இதுல எதை பத்தியும் பேசிப்பாங்கன்னா ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ். இது நிறைய தடவை நெட்ல கேட்டிருக்காங்க. ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ் அப்படின்னா ஒரு புக் நான் குடுக்குறேன் அப்படின்னா டைரக்டா போய் வெறுமனே விக்கிபீடியால சம்மேஷன் பார்க்காதீங்க. சம்மேஷன் பார்த்தா அதோட ஒரிஜினல் எசன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் அவர் வந்து பாராஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவார். ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ் இஸ் நத்திங் பட் அதோட இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ரைட்டிங் அந்த எசன்ஸ் ஒரிஜினாலிட்டியை வந்து இழந்துருவோம் நம்ம வந்து வெறுமனே சம்மேஷன் வந்து ரீட் பண்ணிட்டு போனோம்னா. அப்ப சம்மேஷன் பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெல் ராட் ஏர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சப்டைட்டில் இம்பார்ட்டன்ட், இயர் இம்பார்ட்டன்ட், டைட்டில் எங்க இருந்து எடுத்தாங்கன்றது இம்பார்ட்டன்ட், உள்ள வர எஸ்ஸே இம்பார்ட்டன்ட், எதை பத்தி பேசினா ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ். அப்ப கிளாரன்ஸ் புரூக்ஸ் அப்படின்னாலே பாரடாக்ஸ் அப்படின்றது அவரோட டேர்ம் தான். வெல் ராட் ஏர்ன் அவரோட டேர்ம் தான். டைட்டில் எங்க இருந்து எடுத்தாங்க. அப்புறம் இது கேட்பாங்க சில்வியன் ஹிஸ்டோரியன் ஹிஸ்டரி வித்வுட் ஃபுட் நோட்ஸ். இல்ல ஹெரசி ஆஃப் பாராஃப்ரைஸ் யாரோடது, இல்ல அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அப்போ யூ ஷுட் நோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆலன் டேட்டர்.
ஆலன் டேட் அப்படின்றவர் எந்த ஜேர்னல ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு? த ஃபிஜிட்டிவ் அப்படின்ற ஜேர்னல அவர் தான் ஆலன் டேட் தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. அவர் போயட் லாரட்டா 1943ல இருந்து 1944 வரைக்கும் அவர் போயட் லாரட்டா இருந்திருப்பாரு. ஓகேவா? இவரோட போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க நாவல் இருந்து படிங்க. நாவல் வந்து த ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆலன் டேட் வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டென்ஷன் இன் போயட்ரி அப்படின்னு ஒர்க் எழுதியிருப்பார் 1938. இந்த டென்ஷன் அப்படின்ற வேர்ட் அவர் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் அதுல இருந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற டபுள் குட்டி 2 வேர்ட்ஸை கட் பண்ணி விட்டுட்டு டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சிருவா டென்ஷன் இன் போயட்ரி. ஸோ எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷன் அதுல எக்ஸ் எடுத்துட்டோம் இல்ல இன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலயுமே டென்ஷன் அப்படின்றதா இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது டினோட்டேஷன் சர்ஃபேஸ் மீனிங் ஆஃப் போயட்ரி. டினோட்டேஷனா டிக்ஷனரி மீனிங்னு சொல்லி கொடுக்குது. ஏன்னா டில தான் ஸ்டார்ட் ஆகுது. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிக்ஷனரி மீனிங் அப்படின்னு இருக்கும். கனோட்டேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு டாக்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 4 காலு ஒரு வாலு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் ஃபேக்ட் அதெல்லாம் உண்மை. அப்ப அது வந்து டினோட்டேஷன் டிக்ஷனரி மீனிங்னு பாக்குறோம். கனோட்டேஷன் அப்படின்னா அது ரொம்ப லாயலா இருக்கும். அதோட லவ் வந்து ரொம்ப பெருசு இருக்குல்ல ஹியூமன்ஸை விட அப்படின்னு சொல்லி நம்ம அதோட அதோட குவாலிட்டி இல்லைன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கனோட்டேட்டிவ் மீனிங். ஓகேவா? இதுல டினோட்டேஷன் கனோட்டேஷன் ரெண்டுமே ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஏதாவது ஒண்ணு மட்டும் தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். டினோட்டேஷன் டீல ஸ்டார்ட் ஆகுது அதனால இட் இண்டிகேட்ஸ் டிக்ஷனரி மீனிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கனோட்டேட்டிவ் அப்படின்றது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி அதோட குவாலிட்டியை பத்தி பேசுறது ஹிடன் மீனிங் அதான் வந்து இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல 2 போம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. 2 என்னது அப்படின்னு பார்க்கும்போது த வைன் பை ஜேம்ஸ் தாம்சன் இன்னொன்னு ஆப்ரகாம் கவுலியோட ஹிம் டு லைட். ஓகேவா? இந்த 2 போம்ஸுமே டென்ஷன் இன் போயட்ரி அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே ஆலன் டேட் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாருன்னு பாக்குறோம். தென் இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ஸ் அண்ட் மேட்னஸ் ஆன் தி லிமிட்ஸ் ஆஃப் போயட்ரி இது எல்லாமே இவரோட ஒர்க்ஸ் பாக்குறோம். கிளியர்? Yes, ma'am. மேட்ச் த ஃபாலோயிங். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். உங்களுக்கு தெரிஞ்சது இதுல 3 ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஃபேனி போனி, ஆன் ப்ராண்டே, பர்லஸ் பக். நடாய் காடிமரோட ஒர்க்க தெரியும். அப்பா காப்பாத்துங்கப்பா. நடாய் காடிமரோட ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லல. பிகாஸ் அது வந்து அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல கடைசியில வர ஒரு ஒர்க். அதனால தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. மீதி இருக்கிற 3 பேரோட ஒர்க் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். ஆன் ப்ராண்டேயோட ஒர்க் என்னது இதுல? Agnes Grey. பர்லஸ் பக்கோடது? Good Earth. பர்லஸ் பக் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? பர்லஸ் பக் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? நைன்டீன் தேர்ட்டி எயிட். ஓகேவா? 1938ல தான் பர்லஸ் பக் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. 1932ல வந்து யார் வாங்கியிருப்பா? ஜான் கால்ஸ்வர்த்தி. ஜான்ஸ் கேர்ள்ஸ்வர்த்தி வந்து 1932ல வாங்கியிருப்பாங்க. 1934ல யார் வாங்கியிருப்பா? 2 இயர்ஸ்ல அடுத்தடுத்து நம்ம படிச்சோம். 34ல 34ல லூங்கி பெரட்ல வாங்கியிருப்பாரு. 1936ல யார் வாங்கியிருப்பா? யுஜின் ஓநெயில் 1938ல பர்லஸ் பக். இந்த 4 பேருமே அதே வருஷத்துக்கு நடுவுல 2 இயர்ஸ் கேப்ல ஈவன் நம்பர்ஸ்ல எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. 32, 34, 36, 38 அதுதான் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். அது மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். 32 அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜான் கேர்ள்ஸ்வர்த்தி, 34 அப்படின்னு சொல்லி பார்த்தா லூங்கி பெரடலோ, 36 அப்படின்னு சொல்லி பார்த்தா யுஜின் ஓநெயில், 38ல பர்லஸ் பக் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் தான் தி குட் எர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ஃபேனி பர்னியோட ஒர்க் வந்து ஈவ்லினா. ஓகேவா? கெட்டிங் பேக் இன்டு தி எர்த் அந்த மாதிரி ஏதோ சப்டைட்டில் வரும் அதுக்கு. ஆன் ப்ராட்டே வந்து ஆக்னஸ் கிரே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1847. 1847ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் பர்லஸ் பக்கோடது வந்து குட் எர்த்ன்னு பாக்குறோம். நாடிர் காடிமரோடது மை சன் ஸ்டோரி. ஓகேவா? சோ இந்த 4 ஒர்க்ஸ். அப்ப ஆப்ஷன் எது கரெக்டா இருக்கும்? எந்த ஆப்ஷன் ரைட்? கீழ இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல ஸ்கிரீன் விசிபிளா?
Option 3. ஆப்ஷன் 3. ஏ வந்து 4, பி வந்து 1, சி வந்து 2 அண்ட் டி வந்து 3 அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேனி பர்னியோட ஒர்க் வந்து ஈவ்லினா இதோட இயர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க 1778. யாராவது கூகுளில் போட்டு இதோட ப்ராப்பரான சப்டைட்டில் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏதோ கெட்டிங் இன்டு எர்த்னு என்னமோ வரும். ஓப்பன் யுவர் க்ரோம். ஃபேனி பர்னியோட ஈவ்லினா அடிங்க, அதுக்கு ஒரு சப்டைட்டில் வரும். Or the history of a young lady's entrance into the world. த ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் லேடி என்ட்ரிங் இன்டு த வேர்ல்டா? Entrance into the world, ma'am. ஓகேவா? இதுதான் இதோட சப்டைட்டில். பிகாஸ் இது சப்டைட்டில் ஒரு தடவை கேட்டாங்க, அதனால தான் சப்டைட்டில் நான் அழுத்தி சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஈவ்லினா அப்படின்ற ஃபேனி பர்னி மொத்தமே 5 ஒர்க் தான் எழுதியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் ஈவ்லினா 1778 பப்ளிஷ் இருக்கும். த ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் லேடி என்ட்ரன்ஸ் இன் த வேர்ல்ட், அதுதான் வந்து அதோட சப்டைட்டில். இயர் வந்து இம்பார்ட்டன்ட் 1778. ஆன் ப்ராண்டேயோட ஆக்னஸ் கிரே 1847 பப்ளிஷ் இருக்கும். பர்லஸ் பக் வந்து குட் எர்த் வந்து 1931 பப்ளிஷ் இருக்கும். நாடின் காடிமரோடது இந்த மை சன் ஸ்டோரி. நாடின் காடிமர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? '91 1991 நாடின் காடிமர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எந்த ஒர்க்குக்கு ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு 1974? That's a shared Booker Prize with Stanley Middleton Holiday. எந்த ஒர்க்குக்கு ஒரு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? த கன்சர்வேஷனிஸ்ட். ஓகேவா? ஸோ நாடின் காடிமர் வந்து 1923 பார்ன் ஆயிருப்பாரு. அவர் நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1991. ஷீ இஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க எப்போ புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? த கன்சர்வேஷனிஸ்ட் 1974 அந்த ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. எங்களோட நாவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த லையிங் டேஸ் 1953 அதுதான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி. அப்ப ஆஸ் ஐ லே டையிங் யார் ஒர்க் எழுதியிருப்பா? ஆஸ் ஐ லே டையிங் யாரோட ஒர்க்? William Faulkner. வில்லியம் ஃபாக்னர். இதுல ஒரு லைன் வரும்ல, இது ஒரு லைன் வரும்ல, என்ன வரும்? மை மதர் இஸ் a fish. ரெண்டு My mother. கரெக்ட். மை மதர் இஸ் a fish அப்படின்ற லைன் வந்து எதுல வரும் அப்படின்னா ஆஸ் ஏ லே டையிங் வில்லியம் ஃபாக்னர். இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா த லையிங் டேஸ் அப்படின்றது அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? இதோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது A World of Strangers, அக்கேஷன் ஃபார் லவ்விங், த கன்சர்வேஷனிஸ்ட், பர்கர்ஸ் டாட்டர், ஜூலைஸ் பீப்பிள், A Sport of Nature, மை சன் ஸ்டோரி தான் உங்களுக்கு நெட்ல கேட்டிருக்காங்க. எங்க இருந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாத்துக்கோ. அப்ப நீங்க எவ்வளவு ஒர்க் நீங்க கவர் பண்ணிட்டு கீழே வந்து இருக்கணும். பிகாஸ் இதுல கன்சர்வேஷனிஸ்ட், பர்கர் டாட்டர், ஜூலை பீப்பிள் இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் கேட்டதுல. ஓகேவா? அப்போ அவன் கீழே வந்துட்டான் சன் ஸ்டோரி. அப்ப நீங்க படிக்க வேண்டியதெல்லாம் கீழே இருக்கிற ஒர்க்ஸ் தான் இனிமே தர பண்ணணும். லையிங் டேஸ், திஸ் வேர்ல்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அக்கேஷன் ஃபார் லவ்விங், த கன்சர்வேஷனிஸ்ட், பர்கர்ஸ் டாட்டர், ஜூலை பீப்பிள், ஸ்போர்ட் ஆஃப் நேச்சர், மை சன் ஸ்டோரி, ஹவுஸ் கன் பிக்கப். ஓகேவா? இதோட பிளே அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் சர்க்கிள்னு ஒரே ஒரு பிளே தான் எழுதியிருப்பாரு. இவரோட ஷார்ட் ஃபிக்ஷன் வந்து பீத்தோவன் வாஸ் 116th பிளாக். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பீத்தோவன் வாஸ் 116th பிளாக் வந்து நாடின் காடிமரோடது. இவரோட ஷார்ட் ஃபிக்ஷன் ஃபேஸ் டு ஃபேஸ், தி சாஃப்ட் வாய்ஸ் ஆஃப் சர்பண்ட், 6 ஃபீட் ஆஃப் கண்ட்ரி. இந்த ஒர்க் கண்டிப்பா தெரியணும். 6 ஃபீட் ஆஃப் த கண்ட்ரி, அப்புறம் பீத்தோவன் ஆஃப் த 116th பிளாக். இந்த ரெண்டு ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. மேல இருக்கிறதுல இந்த 4 ஒர்க்கை ஃபர்ஸ்ட் படிங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எது ஆட்டோபயோகிராஃபின்னு கேட்டா தெரியணும். தி லே டையிங் அப்படின்றது. அப்புறம் கன்சர்வேஷன் லிஸ்ட் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க். பர்கர் டாட்டர், ஜூலை பீப்பிள். இது மூணுத்துக்குமே இயரும் இம்பார்ட்டன்ட். ஜூலை பீப்பிள் வந்து 2024ல குரோனாலஜில இருக்கிற கொஸ்டின். ஜூலை பீப்பிள் வந்து 1981 பப்ளிகேஷன். அப்புறம் மை சன் ஸ்டோரி வந்து 1990. கிளியரா? Yes, ma'am. அடுத்தது பிரான்சிஸ் பர்னி. பிரான்சிஸ் பர்னி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஈவ்னா 1778 த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்ட்ரி இன்டு த வேர்ல்ட் அப்படின்றது தான் அதோட சப்டைட்டில். சிசிலியா ஆர் மெமோரிஸ் ஆஃப் அன் ஹையரஸ் அப்படின்றது உங்களோட செகண்ட் ஒர்க் 1782 பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் கெமலியா எ பிக்சர் ஆஃப் யூத் வந்து 1796 பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் த வாண்டரர், ஃபீமேல் டிஃபிகல்டிஸ், இதோட சப்டைட்டில் நெட் கொஸ்டின் இது வந்து
ஓகேவா? த வாண்டரர் ஃபீமேல் டிஃபிகல்டிஸ் 1814ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இவரோட பிளேஸ் படிக்க தேவையில்ல. நீங்க பிரான்சிஸ் பர்னி அப்படின்னா அந்த 4 வொர்க் மட்டும் எடுத்து தரவு வைங்க. தட் இஸ் எனஃப். ஈவ்லினா, சிசிலியா, கேமிலியா, த வாண்டரர். சிசின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒர்க் ஈல ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் ஞாபகம் வச்சு இயரோட சேர்த்து படிச்சுக்கோங்க. 1778ல பப்ளிஷ் ஆகுது. அப்புறம் 1782, அப்புறம் 1796, அப்புறம் 1814. இது எல்லாமே பிரான்சிஸ் பர்னியோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் எஸ், நீங்க இத அரேஞ்ச் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் நாவல்ஸ் இன் த கரெக்ட் chronological order. சோ மெனி ஹங்கர்ஸ் யாரோடது? Babani Bhattacharya. பாபனி பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு ஞாபகம் இருக்கா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? Some memorable yesterday. அது எதுல ஸ்டார்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஆனா அது அவரோட ஒர்க்ன்னு தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். உங்களுக்கு அதுக்கு இயர் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1947. ஓகேவா? ஏன்னா இந்தியாவோட விடுதலையா அந்த இண்டிபெண்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஹங்கர்ஸ் அந்த டைம் வரைக்கும் ஹங்கர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 1947 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கோட இயர் என்னன்னு ஞாபகம் இல்ல. பட் செகண்ட் ஒர்க்குக்கு ஹங்கர்னா பசி அப்படின்னு சொன்னேன். அப்போ அது வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குற அளவுக்கு அது நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 1947ன்னு பார்த்தோம். ஆல் அபவுட் ஹேட்டரோட பப்ளிகேஷன் இயர் என்ன? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோட ஒர்க்? ஜிகே Deswani. தெஸ்வானி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஜிகே தெஸ்வானியோட ஒர்க் தான் இது. 1948 இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். மியூசிக் ஃபார் மோகினி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? யாரோடது அது? Babani Bhattacharya தான். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுவும் இன்னொரு ஒர்க்கையும் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? மனோகர் மல்கோகரோடது இயர் படிக்கிறதுக்கு. 1966. 1966 வந்து அந்த பைக்கை வச்சு படிச்சோம். பாட்டு எங்க உட்காந்து கேட்போம்? ஒரு ரிவர் பக்கத்துல உட்காந்து கேட்போம்னு சொல்லி கொடுத்தேன். நான் பென் இந்த கேஞ்சஸ்ன்னு சொல்லி. அப்ப ரெண்டோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 19 64. வெரி குட். 1964. ஓகே, ரிவர் கிட்ட தான் பாட்டு கேட்போம். அதனால பென் இந்த கேன்ஸ் 1964 தான். மியூசிக் ஃபார் மோகினி 1964 தான் படிச்சோம். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா பப்ளிகேஷன் இயர் என்ன? யாரோட ஒர்க் அது வந்து? வெயிட்டிங் ஃபார் மகாத்மா மறந்துச்சா? என்ன கதையில வெயிட்டிங் ஃபார் மகாத்மா படிச்சோம்? மகாத்மாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணி கூட்டிட்டு போனார் நம்மள? எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு? எந்த வில்லேஜுக்கு போனோம்? கைடு பண்ணி கூட்டிட்டு கூட்டிட்டு போவாரு. போனாரு. அப்ப வெயிட்டிங் ஃபார் மகாத்மாவோட பப்ளிகேஷன் என்ன இயர் என்ன? டபுள் நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்தேன். யாரோட ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 1955 மேம். 1955. யாரோட ஒர்க் இது? ஆர்கே நாராயண். ஆர்.கே. நாராயணன். கந்தபுரம் எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1938. 1938 அப்படின்னு சொல்லி பாக்குறோம் கந்தபுரா. ஓகேவா? சோ இதுல ஏதாவது இந்த ஒர்க்ல இருக்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு இயர் மறந்தாலும் வேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல போய். அதனாலதான் நான் படிக்கிறத தெளிவா படிங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். ஒர்க் இவரோடதுன்னு மட்டும் தெரிஞ்சா பிரயோஜனம் கிடையாது. அதோட இயர் என்னன்றது தெரியணும். ஏன்னா chronology ஆர்டர்ல கொஸ்டின் உங்களுக்கு 8% இருக்கும். 8 கொஸ்டின் நீங்க விட்டீங்க அப்படின்னா அவங்க கஷ்டமா கேட்கிற ஒர்க் எல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? கஷ்டமான ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆத்தர் யாரு எங்க இருந்து எடுத்திருக்கானே நமக்கு தெரியாம கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு 20 கொஸ்டின் இருக்கும் அப்படி. இல்லன்னா எக்ஸ்பிளனேஷனா குடுத்திருப்பான். குடுத்துட்டு இது யாரோடது? யாரு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அட்டர் பண்ணான்னு கேட்பான். எப்படி கெஸ் பண்ண முடியும் அந்த வேர்ட்ஸ் யார் அட்டர் பண்ணான்னு? சுத்தமா முடியாது அதெல்லாம். அப்போ படிக்கிற ஒர்க்ஸ தெளிவா படிச்சுட்டு போனா மட்டும் தான் எழுதுற கொஸ்டினாவது கரெக்ட்டா விழும். சோ மெனி ஹங்கர்ஸ் வந்து 1947 பாபனி பட்டாச்சாரியாவோடது. ஆல் அபவுட் ஹேட்டர் வந்து 1948 ஜி.கே. தெஸ்வானியோடது. மியூசிக் ஃபார் மோகினி வந்து பவானி பட்டாச்சாரியாவோடது. வெயிட்டிங் ஃபார் மகாத்மா ஆர்.கே. நாராயணன் 1955 பப்ளிகேஷன். கந்தபுரா வந்து 1938 ராஜாராவோடது. ஓகேவா? பாபனி பட்டாச்சாரிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சம் மெமரபிள் எஸ்டர்டேஸ். சோ எஸ்டர்டேஸ் அப்படின்றது ஒன்று தான் இருக்கும்னு சொன்னேன். நான் இயர் மறந்துட்டேன். 1941. சோ மெனி ஹங்கர்ஸ் வந்து 1947. இந்தியா கவலை கடன் வந்து 48. ஹூ ரைட்ஸ் அ டைகர். இதுவும் வெயிட்டிங் ஃபார் மகாத்மாவும் 1955. ஹீ ஹூ ரைட்ஸ் அ டைகரும் மகாத்மா காந்தி 1955. கோல்டன் பவுட் 1956. யூனிவர்சல் மேன் ஒருத்தன் தான் இருப்பான் 1961. மியூசிக் ஃபார் மோகினி பென் அண்ட் த கேங்ஸ் ஒரே வருஷம் படிச்சோம் 64. ஷேடோ ஃப்ரம் லடாக் பைக்கோட கம்பேர் படிச்சோம். ஸ்ட்ரைடர்ஸ் படிச்சோம். அப்புறம் ரைஸ்னு ஒரு ஒர்க் படிச்சோம். அப்புறம் இன்னொரு ஒர்க் என்னமோ நேத்து படிச்சோம். இன்னொரு ஒர்க் யாரோடது?
ஞாபகம் வந்துச்சு. நயன்தாரா சாகலோட டைம் ஃபார் தி டே ஃபார் த டைமா இந்த டைம்க்கு நான் முடிச்சிருவேன் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிப்பா தெரியுமா? அந்த ஒர்க்கும் 1966ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது நயன்தாரா சாகலோடது. ஓகேவா? இந்த ஒர்க்ஸ் எல்லாமே 1966 பப்ளிகேஷன் பார்த்தோம். அங்க போயிட்டு அவன் எதை பார்த்தான் அப்படின்னா, காடஸஸ் நேம் கோல்டு, ஸ்டீல் ஹாக்கு, அப்புறம் காந்தி த ரைட்டர் அ ட்ரீம் இன் ஹவாய் அப்படின்ற ஒர்க்கோட முடிஞ்சிரும். அப்புறம் ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணோட ஃபிக்ஷனல் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தா மால்குடின்றது தெரியும். அவரோட ஃப்ரெண்ட் வந்து கிரஹாம் கிரீன் அப்படின்னு தெரியும். இது ஃபிக்ஷனல் டவுன் கூட எதை கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வில்லியம் ஃபாக்னரோட யோகன பட்டாஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவரோட ஒர்க்ஸ்ல மெஜாரிட்டி வருது என்னது அப்படின்னா, ரிவர்ஸ் அரயோ அப்படின்ற ரிவர் தான் வந்திருக்கும். ஸோ அவார்ட்ஸ்னு பார்க்கும்போது சாகித்ய அகாடமி அவார்டுக்கு வாங்கியிருப்பாரு த கைட் 1960ல. பட் பப்ளிகேஷன் இயர் என்ன அப்படின்னா 1958 அப்படின்னு பார்த்தோம். இவரோட செமி ஆட்டோபயோகிராபிகல் ட்ரிலஜின்னு பார்க்கும்போது சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இங்கிலீஷ் டீச்சர். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 37, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 35, அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் 45. அதே மாதிரி தான் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டார்க் ரூம் இங்கிலீஷ் டீச்சர். டார்க் ரூம் ஊழியரை கேட்டாங்கன்னா இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 35, 37 அது நடுவில் இருக்க நம்ம 38ல இருந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஏன்னா வெறுமனே இந்த ஒர்க் மட்டும் கேட்டு இயர் கேட்டா யூ ஷுடன் என்ன சொல்றது, அந்த ஒரு ஒர்க் மட்டும் தெரியல அப்படின்றதுக்காக அந்த chronology தெரியாம போயிடக்கூடாது. அதனால நான் சொல்றேன் கெஸ்ட்லயாவது நம்பர் படிக்கணும். ஏன்னா சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இயர் தெரியும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸோட இயரும் தெரியும். அப்ப அதுக்கு அடுத்து அதை ஒட்டி தான் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 ஓகேவா? இங்கிலீஷ் டீச்சர் வந்து 45, சம்பத் வந்து 48, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு 52 வயசு ஆயிரும். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா 55. வெயிட்டிங் பண்ணி அவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா கைட் பண்ணி மேனிடர்ஸ் ஆஃப் மால்குடி கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்வீட் கடை இருக்கு, பெயிண்டர் கடை இருக்கு, அப்புறம் டைகர் ஃபார் மால்குடி, டாக்கட்டிவ் மேன், நாகராஜ், கிராண்ட் மதர் ஸ்டே. இது எல்லாமே அவரோட நாவல்ஸ்னு பார்க்கணும். ஃபிக்ஷன் பார்க்கும்போது சண்டே, டேட்லெஸ் டைரி, மை டேஸ், ரிலக்டன்ட் எமர்டல் ரூட், ரைட்டர்ஸ் நைட்மேர்னு பார்க்குறோம். மித்தாலஜிஸ் நமக்கு தெரியும், காட், ஈவென்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், ராமாயணா, மகாபாரதா. ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது மால்குடி டேஸ் அண்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் டேஸ், லாலி ரோடு, ஹாஸ் அண்ட் த டூ கோட், அண்டர் த பேனியர் ட்ரீ, த கிராண்ட் மதர்ஸ் டேல் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது ராஜாராவ். ராஜாராவ் அப்படின்னால அவர் எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? கந்தபுராவா? அந்த புறாக்காடா வாங்கியிருப்பாரு. அதுக்கு அடுத்த ஒர்க் என்னது? 1960ல பப்ளிஷ் ஆகி 64ல வாங்கியிருப்பாரு. சர்பண்ட் அண்ட் ரைட். ம் சர்பன் அண்ட் த ரோப்போட சீக்வல் என்ன? கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர். எஸ், கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர்னு பார்த்தோம். ஓகே, ராஜாராவ் வந்து காந்திஜியோட பயோகிராஃபி பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. த கிரேட் இந்தியன் வே, லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்றது தான் அவரோட பப்ளிஷ் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவார்டு வந்து எப்போ வாங்கியிருப்பாரு? 1964ல. ஓகே, ஸோ கந்தபுரா, சர்பன் அண்ட் த ரோப்பு, கவ் அண்ட் ஷேக்ஸ்பியர், காம்ரேட் கிளிகுரு. காம்ரேட் கிளிகுருக்கு கதை இதுல இருந்து எதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி எழுதியிருப்பாரு? பொசஸ்ட் யாரோட ஒர்க்கு? ரஷ்யன் ரைட்டர் பார்த்தோம்ல. டாஸ்வஸ்கி. ஃபியோடர் டோட்டோவஸ்கி. ஓகே, ஃபியோடர் டோட்டோவஸ்கியோட பொசஸ்ட் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து தான் காம்ரேட் கிளிகுருக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ வாட் ஆர் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பஞ்சதந்திரான்னு கேட்டிருக்காங்க. பஞ்சதந்திரா இந்த டைட்டில் கேள்விப்பட்டிருக்கோம் டெஃபினட்டா, பட் கதை தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இதுல எதெல்லாம் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. விச் அமௌங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் பஞ்சதந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல்ல இந்த 5 கொஸ்டினே ரீடாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த ஆன்சர். ரீட் பண்ணியாச்சா? ஆன்சர் வந்து 3, பி, டி, இ. இட்ஸ் a manual for instructions of sons of a king in a principles of good conduct. அப்புறம் டி வந்து Tantrakeya is one of the oldest reactions of Panchatantra, and Panchatantra is divided into 5 parts. இதை பார்க்குமே நமக்கு பஞ்ச் அப்படின்னா 5ன்னு தெரியும், பாஞ்ச் அப்படின்னா. ஸோ பஞ்சதந்திரா இஸ் டிவைடட் into 5 பார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இ மட்டும் உண்டுன்னு பார்த்தாலே இதுல 2 ஆப்ஷன் வந்து நிற்கும், ஏயும் சியும் இயுமா இல்ல பியும் டியும் இயுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு இருக்க 5 எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இட் இஸ் அ மேனுவல் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் த கிங், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த குட் கண்டக்ட் அப்படின்னு சொன்னா, பஞ்சதந்திரா வந்து ஒரு அனிமல் ஃபேபிள்ஸ் எல்லாம் கலெக்ஷனா வச்சு பப்ளிஷ் பண்ண ஒர்க் தான் வந்து பஞ்சதந்திரா. ஓகேவா? அனிமல் ஃபேபிள்ஸ், அனிமல்ஸ்னா அனிமல்ஸ் எல்லாம் பேசிக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி, அது மூலியமா குழந்தைங்களுக்கு வந்து மாரல் எத்திக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக எழுதப்பட்ட புக் தான் எது அப்படின்னு சொன்னா பஞ்சதந்திரா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ பஞ்சதந்திராவோட ஏர்லியஸ்ட் வெர்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டன்ட்ராக் காயியான்னு என்னமோ கொடுத்திருக்காங்க. ஸோ தட் இஸ் ஓல்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பஞ்சதந்திரா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பஞ்சதந்திரா இஸ் டிவைடட் into 5 பார்ட்ஸ் அப்படின்னா 5 புக்ஸா டிவைட் ஆயிருக்கு. அந்த 5 புக்ஸ் என்னதுலாம் அப்படின்னா த லாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், த கெய்னிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், க்ரோஸ் அண்ட் ஔல்ஸ்,
லாஸ் ஆஃப் கெயின்ஸ், ரேஷ் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவரோட 5 புக்ஸ்ன்னு பார்க்குறோம். இதுல ஒரு அனிமல்ஸ பத்தி பேசியிருக்காங்க. அதுல குடுத்திருப்பான் பாரு. ஃபர்ஸ்ட் புக் டீல்ஸ் வித் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டார்டாய்ஸ், டீர் அண்ட் கவ்ன்னு குடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் புக் அத வச்சு டீல் பண்ணல. எத வச்சு பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் புக் வந்து தி லாஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ பத்தி பேசுறாங்க. அப்புறம் கெய்னிங் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ், க்ரோ அண்ட் ஔல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் கெயின்ஸ், ரேஷ் ஆக்ஷன்ஸ் இதுதான் அந்த 5 புக்ல இருக்க போற மேட்டர் ஐ மீன் கன்டென்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிளியரா? Yeah, ma'am. இதுவும் நமக்கு தெரியாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டோரீஸ் டீல் வித் த தீம் ஆஃப் பார்ட்டிஷன் சொல்லியிருக்காங்க. தீம் ஆஃப் பார்ட்டிஷன் நம்ம 2 நாவல்ஸ் படிச்சோம்ல. வாட் ஆர் தே? இந்தியன் ரைட்டர். ஒண்ணு குஷ்வந்த் சிங் எடுத்து படிச்சோம். இன்னொன்னு என்ன படிச்சோம்? Train to Pakistan. ட்ரெயின் டு பாகிஸ்தான் குஷ்வந்த் சிங்கோட ஒர்க். அது வந்து பார்ட்டிஷன் நாவல். இன்னொன்னு அட்டியா ஹுசேனோடது என்ன படிச்சோம்? அட்டியா ஹுசேனோட ஒர்க் என்னடா படிச்சோம் இந்தியன் ரைட்டிங்ல? Twilight to Delhi. அது வந்து அகமதாபாத்தும் டெல்லியும் தான் நான் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். நான் அட்டியா ஹவுசன்னு கேட்கிறேன். அட்டியா ஹவுசனோட சன்லைட் ஆன் த புரோக்கன் காலம் அதுவும் பார்ட்டிஷன் ஒர்க்னு படிச்சோம். அந்த 2 ஒர்க்ஸ் நம்ம இப்போதைக்கு பார்ட்டிஷனுக்கு படிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? இதுல இருக்கிறது எதுவுமே வந்து நார்மல் இது கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கிற புக்ஸ் கிடையாது. இது எல்லாமே வேற லாங்குவேஜ்ல உள்ளது. அதுல வந்து பார்ட்டிஷன்ல உள்ளது எதுலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு 3 A C D. A C and D இந்த 3 தான் ஒர்க்ஸ். இந்த மாதிரி क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. which of who among the following writers were associated with Harlem Renaissance கேட்றாங்க. யாரெல்லாம் ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழ வருவா இதுல? Alain Locke. சூப்பர். ஆலன் லாக் தான் என்ன எழுதியிருப்பாரு? தி நியூ நீக்ரோ அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி எழுதியிருப்பாரு 1925ல. ஓகேவா? இன்னும் 2 பேர் யார் வருவா இதுல? நீங்க சி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏபிசி, பிசிடி, சிடிஇன்னு. வேற யார் தெரியும் ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழ? வியரி ப்ளூஸ், ஐ டு சிங் அமெரிக்கா இதெல்லாம் யார் எழுதியிருப்பா? ட்ரீம் டெஃபர்டு, ஹார்லம், Langston. லான்ஸ்டன் ஹியூஸ். ஓகேவா? அப்போ சியும் டியும் உண்டு அப்படின்னு சொன்னா சிடில 2 ஆப்ஷன் இருக்கு. பிசிடியா இல்ல சிடிஇயான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க செக் பண்ண வேண்டியது பியா இயான்னு தான். பி வந்து ஸ்டீஃபன் கிங், இ வந்து ஜோரா நீல் ஹட்சன். ஓகேவா? இந்த 2 பேருமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸ்டீஃபன் கிங் வந்து டிடெக்டிவ்க்கு கீழ வர்றாரு. ஹி இஸ் a கிங் ஆஃப் ஹாரர் ஒர்க். ஓகேவா? ஸ்டீஃபன் கிங் வந்து கிங் ஆஃப் ஹாரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழ வர ஆள் யார் அப்படின்னா ஜோரா நீலி ஹட்சன் அப்படின்றவர் தான் எது கீழ வருவாங்கன்னா ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழ வருவாங்க. இவங்க 3 பேர் தான் ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழ வர ரைட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி ஆலன் லாக், லான்ஸ்டன் ஹியூக்ஸ், கவுண்டி கல்லனு, அப்புறம் கிளவுட் மெக்கனே இவங்க எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அவங்க கூட யாரையுமே ஆட் பண்ணிக்காங்கன்னா ஜோரா அப்படின்ற ஒரு பர்சனே இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலன் லாக் அப்படின்னு பார்க்கும்போது த நியூ நீக்ரோ அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஜோரா வந்து தியர் ஐஸ் ஆர் வாட்சிங் காட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அவங்களோட ஒரே ஒரு ஒர்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லான்ஸ்டன் ஹியூஸ் அப்படின்னு பார்த்தா த வியரி ப்ளூஸ், ஷேக்ஸ்பியர் இன் ஹார்லம், மாண்டேஜ் ஆஃப் ட்ரீம் டெஃபர்டு, நீக்ரோ ஸ்பீக்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் வந்து நெட் பர்சன். அப்புறம் ஐ டு சிங் அமெரிக்கா, ஹார்லம் அண்ட் ட்ரீம் டெஃபர்டு இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். ஸ்டீஃபன் கிங் அவர் எதுக்கு பேர் போனவர் அப்படின்னா ஹாரர் நாவல்ஸ்க்கு பேர் போனவர். அவரோட பென் நேம் என்ன அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் பேட்ச்மேன் அப்படின்னு ஒரு பென் நேம் கீழே தான் ஸ்டீஃபன் கிங் வந்து எழுதிட்டு இருந்திருப்பாரு. அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேரி, சேலம் லாட்டு, ஷைனிங், டெட் சோன். ஓகேவா? சோ ஸ்டீஃபன் கிங்னு டைட்டில் பார்க்கும்போது தெரியுது. அப்ப அவர் வந்து கிங்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்ப கிங் வந்து எதுல வச்சு கேரி பண்ணிட்டு போவோம்? கிங் வந்து ரோட்ல நடந்து போக மாட்டாரு. ஒண்ணு யானை மேல போவாரு, இல்ல ஏதாவது ஒரு பெரிய வெஹிக்கிள் மேல அவர் வந்து போவாரு கிங்ன்றதுனால. அப்ப அந்த காலத்துல கிங் எப்படி தூக்கிட்டு போவாங்கன்னா பல்லக்கு வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதனால கேரி. ஓகேவா? இதுலயே வச்சு கேரி பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து கேரி பண்ணி எங்க எடுத்துட்டு போறாங்கன்னா சேலம்க்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? சேலம்ன்றது நமக்கு ஒரு இடத்தோட பேரு, ஒரு ஊரோட பேருன்னு தெரியும். சோ சேலம்க்கு எடுத்துட்டு போறாங்க. அவரை தூக்கிட்டு போற அந்த கேரேஜ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஷைனிங்கா இருக்கு. ஓகேவா? த ஷைனிங் அப்படின்னு பாக்குறோம். லாஸ்டா அவர் எங்க போறாரோ அந்த இடம் டெஃபினட்டா டெட் ஜோனா தான் ஆகும் அப்படின்னு பாக்குறோம். சோ டெட் ஜோன் அப்படின்றது தான் லாஸ்ட் ஒர்க். இதுக்கு இன்னும் ஒர்க்ஸ் இருக்கு. பட் இந்த 4 ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டீஃபன் கிங்னு நேமே இருக்கு. அப்ப கிங்க எதையாவது வச்சு தூக்கிட்டு தான் போவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கேரி. எந்த இடத்துக்கு போறாருன்னா சேலம்க்கு போறாரு. அப்புறம் த ஷைனிங்னு பாக்குறோம். அப்புறம் டெட் ஜோன். இது 4மே வந்து ஸ்டீஃபன் கிங்கோட ஒர்க்ஸ்னு பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am.
இதுல எந்த ஒர்க்ஸ் வந்து யுஜின் ஒனைல் எழுதலன்னு கேட்டிருக்காங்க? ஆனா கிறிஸ்டியா, ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்லூடா, லவ் அண்ட் த ஸ்டார்ஸா, இல்லனா ஆல் காட் அண்ட் ஸ்டில் காட் விங்ஸா? ஃபோர்த் ஒர்க் வந்து ஆல் சில் அண்ட் காட் விங்ஸ். இதுதான் ஃபோர்த் ஒர்க். இது எது வந்து யுஜின் ஒனைல் எழுதல? யுஜின் ஒனைல் கதை படிச்சிருக்கோம்ல, வாட் இஸ் தி ஸ்டோரி? யுஜின் ஒனைல் இதுல கொடுக்கவே இல்ல. யுஜின் ஒனைலுக்கு கதை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? காலையிலேயே ஹரிசான் வெளியில வரும், ஸ்ட்ரா போட்டு ஆனா கிறிஸ்டி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. அவகிட்ட ஒரு குரங்கு இருக்கும், அதுக்கு திடீர்னு விங்ஸ் முளைச்சிரும், அதை பார்த்து பல்லி சிரிக்கும், ஸ்ட்ரேஞ்சர் இருந்து உள்ள வருவான், அவனோட பேர் வந்து டைனமோ. ரிமெம்பர்? Yes, ma'am. The plow. அந்த பிளவ் அண்ட் த ஸ்டார்ஸ் தான் அவர் எழுதாத ஒர்க். ஓகேவா? சோ யுஜின் ஒனைல் எந்த ஒர்க் அதுல எழுதவே இல்லை அப்படின்னா பிளவ் அண்ட் த ஸ்டார்ஸ். எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது அது யாரோட ஒர்க்? பிளவ் அண்ட் த ஸ்டார்ஸ் யாரோடது அப்படின்னா சீனோ கேசியோடது. சீனோ கேசி இஸ் ஐரிஷ் பிளே ரைட்டர். இவர் என்ன ட்ரிலஜி எழுதியிருப்பாருன்னா டப்ளின் ட்ரிலஜி எழுதியிருப்பார். டப்ளின் ட்ரிலஜின்னு பார்க்கும்போது ஷேடோ ஆஃப் த கன்மேன், நெட் கொஸ்டின், லவ் அண்ட் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் திருப்பியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜூனோ அண்ட் த பீகாக். அண்ட் இவரோட அதர் பிளேஸ் பார்க்கும்போது சில்வர் டாசி, வித் இன் த கேட்ஸ். இது எல்லாமே வந்து சீனோ கேசி வருது. சீனோ கேசி இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட்டர். அவரோட ட்ரிலஜி என்னன்னா டப்ளின் ட்ரிலஜி அப்படின்னு பாக்குறோம். சோ டப்ளின் அப்படின்னு பார்க்கும்போது ஷேடோ ஆஃப் கன்மேன், ஜூனோ அண்ட் த பீகாக், பேகாக், அப்புறம் பிளவ் அண்ட் ஸ்டார்ஸ், இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. Yeah, ma'am. ஓகே கைஸ், தேங்க்யூ. Thank you, ma'am.